நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் காந்திபுரம் பகுதியில் வசிக்கும் அப்பா மகன் வீட்டு சொத்து தகராறில் மூதாட்டி உள்ளிட்ட 4 நபர்களுக்கு பலத்த காயம். ஒருவருக்கு தலையில் அரிவாள் வெட்டு, காவல்துறையினர் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் காந்திபுரம் பகுதியில் வசிப்பவர் மூக்கம்மாள். கணவர் இறந்த நிலையில் இவர் இதே பகுதியில் உள்ள தனது வீட்டில் வசித்து வருகிறார். இவருக்கு 3 மகன்கள், 1 மகள் உள்ளனர். மேலும் மூதாட்டிக்கு 3 சென்ட் நிலப்பரப்பில் 4 வீடுகள் உள்ளது. இந்த வீடுகளில் மூதாட்டி மற்றும் தனது மகன்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவரது மகள் சொத்து கேட்டு மகன்களிடம் தகராறு செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து 3 மகன்களில் ஒருவரான ராஜா மற்றும் அவரது மகனான அருண்பாண்டி என்பவர் இருவருக்கும் வீட்டில் வசிப்பதால் தகராறு ஏற்பட்டு இன்று காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் சமாதானமாக போகவும் வீடு குறித்து யாரிடமும் சண்டையிடக்கூடாது என அறிவுறுத்திய நிலையில் காவல் நிலையம் நுழைவாயில் பகுதியிலேயே மூதாட்டி மூக்கம்மாளை பேரன் அருண்பாண்டி தாக்கியதாக சொல்லப்படும் நிலையில் அவரது மகன்கள் மூதாட்டியை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்று அனுமதித்தனர். அப்போது மருத்துவமனை வெளிப்புற வளாகத்தில் மூதாட்டி மகள் வழி பேரன் நாகராஜ் உள்ளிட்ட சிலர் மூதாட்டியின் மகனான வெற்றிச்செல்வம் என்பவரை அரிவாள் கொண்டு தலையில் வெட்டியுள்ளனர். இதனையடுத்து அவரையும் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் உடன் வந்தவர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் இருவரும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுகுறித்து நாகராஜ் உள்ளிட்ட பெரியகுளம் பகுதியை சேர்ந்த 3வரை காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வீட்டு சொத்து தகராறில் 2 தரப்பிடையே 4 நபர்களுக்கு காயம் ஏற்பட்டதில் ஒருவருக்கு தலையில் அரிவாளால் வெட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சொத்து தகராறில் அரிவாள் கொண்டு தலையில் வெட்டிய சம்பவம் கொடைக்கானல் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ்.